இன்கேஸ் சப் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட அப்படி பேசினாருன்னா டைரக்டா இன்ஸ்பெக்டருக்கு போங்க. அதனால இந்த வழக்கை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. அதுக்கு மேல நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கிற வேண்டாம். அதே போல உங்களுக்கு எஸ்ஐன்னு பேசுற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி புரியுமோ அது போல நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். அது உண்மையிலேயே உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணுங்க. அதே போல எஸ்ஐ பேசும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து அந்த வாக்கி டாக்கி சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் வரைக்கும் கேட்கும். வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போட்டோம்னு சொல்லி பேசுகிறாங்க, எஸ்ஐ வந்து ஃபோன் போசுறோம் பேசுகிறாங்க, பணத்தை வந்து நீ கொடுத்துட்டு போ, இல்லை அனுப்புகிற லிங்க்ல வந்து நீ பணத்தை பே பண்ணுன்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். நம்பலாமா வேண்டாமா, இல்லை உண்மையிலேயே இப்படி கால் வந்தால் நான் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு டிஸ்பியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ரிலேட்டட் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், பேங்கிங் டிஸ்பியூட் பற்றியே பேசிட்டு இருக்கோம். ஒரு சாமானிய மக்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், அன்றைக்கி நைட் அவன் நிம்மதியாக தூக்கணும்னா அதுக்கான என்ன விஷயங்களை அவனுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கடன் வாங்கிட்டோம், அதை வந்து பே பண்ண முடியல, இல்லை பேங்கோட கிரெடிட் கார்டு அந்த டியூஸை பே பண்ண முடியலன்னு போலீஸ் வந்து உள்ளே இன்வால்வ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி முடியாது. ஏன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, இட் இஸ் சிவில். இந்த சிவில் நேச்சர் இருக்கக்கூடிய கேசஸ் வந்துட்டு போலீஸ் இன்வால்வ் ஆக முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, சிவில் நேச்சர்ல உள்ள இன்வால்வ் ஆக கூடாதுன்றதுல. இப்போ உங்களை வேணும்னா என்னன்னு மிரட்டி கால் வருது, நான் இப்போ கமிஷனரேட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன், 10 நிமிஷத்துல இல்லை 1/2 மணி நேரத்துல பணம் பே பண்ணலன்னா உங்க வீட்டுக்கு நான் இப்போ ஹெட் கான்ஸ்டபிளோட வருவேன், வீட்டுல நோட்டீஸ் ஓட்டிடுவேன், இந்த விஷயங்களை தான் சொல்லி ஏமாத்துவாங்க. அதே போல எஸ்ஐ பேசும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து அந்த வாக்கி டாக்கி சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் வரைக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு பிரில்லியண்டா பேக்ரவுண்ட் ஒர்க்கை பண்ணுவாங்க. எஸ்ஐ போனே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உண்மையிலே ஜென்யூனிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் விஷயங்க. உங்களுக்கு எந்த கமிஷனர் ஆஃபீஸ் இருந்து பேசுறீங்கன்ற ஒரு வார்த்தை கேளுங்க, எங்கன்னு தெரியாதா, எக்மோர்ல இருந்து பேசுறோம் அப்படிம்பா, இல்லை தாவ எந்த இது சொன்னாலும் பரவாயில்ல. கூகுள்ல கமிஷனரேட் ஆஃபீஸ் நம்பர் இருக்கு, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் மென்ஷன் பண்றேன், கமிஷனரேட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்க. இது போல இந்த நான் கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எனக்கு லைன் வருது, உங்க ஆஃபீஸ்ல நேர்ல வந்து பார்க்க சொல்றாங்க, நான் நேர்ல வரட்டுங்களான்னு கேளுங்க. சார் யாரும் தெரியல, இது ஸ்கேம், இல்லைன்னா சார் எங்க ஆஃபீஸ்ல இருந்தா பேசினாங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமா நேர்ல போங்க. உங்களை ஒண்ணு அங்க உட்கார வச்சு பணம் நீ கொடுத்துதான் ஆகணும், பணத்தை நீ வந்து பே பண்ணலன்னா நான் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற எந்த டிபார்ட்மெண்ட் எந்த போலீஸும் அப்படி ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அதுக்காக வந்து இந்த 100% பண்ணவே மாட்டாங்கன்ற சொல்ல விரும்பல. அங்க இங்க தப்பு நடக்கக்கூடிய போலீஸ்காரங்க இருக்கதான் செய்யறாங்க. பட் மீறி அப்படி செஞ்சாலும் என்ன பண்ணணுன்றது நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மேக்சிமம் உங்களை வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில தள்ள தான் பார்ப்பாங்க. சிவில் டிஸ்பியூட்ல போலீஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்க கோர்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ்ல கிளியும் கிழிப்பாங்க அடுத்த செகண்ட் வச்சு. ஸோ நேர்ல போங்க, உண்மையிலேயே அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்களா, இந்த பிரச்சனை என்னோட இந்த கஷ்டத்தினால என்னால கடன் கட்ட முடியல, அதனால இந்த வழக்கை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்துறீங்க. அதுக்கு மேல நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கிட வேண்டாம். அடுத்துங்க, இப்ப எஸ்ஐ வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வந்து உண்மையிலேயே வந்து எஸ்ஐ வந்து கூப்பிட்டுருக்காங்க, நீங்க நேர்ல போறீங்க, என்ன சார் பணம் கட்டல ஏதாவது கட்டுங்கன்னாருன்னா சேம் லெட்டர் எழுதுங்க, இந்த டிஸ்பியூட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, என்னோட சிச்சுவேஷன் நான் பணம் கட்ட முடியல, நான் பேங்க் கூட லீகலா ஃபைட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு மேல இப்ப பணம் கட்டுறேன் அப்ப பணம் கட்டுறேன் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை ஏன்பா க்ளோஸ் பண்ணலன்னு அடுத்த செகண்ட் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. என்னால இப்ப முடியுமா, முடியும், என்னால முடியலையா, முடியல, நீங்க சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அவங்களே நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ல கேஸை சிவில் நேச்சர்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெளில வந்துடலாம் கையெழுத்து போட்டு. அடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க ஸ்கேம் பண்றானுங்க அப்படின்னு தெரிஞ்சா இமீடியட்டா அதே கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொல்லுங்க. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் போட சொல்லுங்க, சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் மூவ் பண்ண சொல்லுங்க. அடுத்த செகண்ட் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி இமீடியட்டா அவங்கள தேடுற வேலைக்குள்ள பார்ப்பாங்க. அதே போல உங்களுக்கு எஸ்ஐன்னு பேசுற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஒரு ஏசி ஆஃபீஸ் எங்க இருக்கோ மேக்ஸிமம் எல்லா ஏசி ஆஃபீஸ்லயுமே உங்களுக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்க லோக்கல் டெரிட்டரியல் ஏசி ஆஃபீஸ் எங்க இருக்கு, இல்ல சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க போனீங்கனாலே மேக்ஸிமம் உங்க கேஸ் எடுத்துக்கிடுவாங்க. அவன் எதுக்காக பண்ணா ஏன் பண்ணான்றதை போன் போட்டு விசாரிச்சு அடுத்த செகண்ட் அவங்க மேல வழக்கு பதிவும் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட மேட்டருக்குள்ள நான் வரேங்க. உண்மையிலேயே போலீஸ் வந்துட்டு ஃபோன் போட்டு மிரட்டி உங்கள வந்து பணம் ரெக்கவர் பண்ண தான் பார்க்குறாங்க. சார் நான் நேர்ல போனேன், உண்மையிலேயே வந்து பேனிக்னஸா தான் இருக்கு, பணம் குடுத்துட்டு கிளம்பு, ஏமாத்தாதன்னு சொல்லி என்னைய வந்து மிரட்டுறானுங்க சார், எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. இன்கேஸ் சப் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட அப்படி பேசினாருன்னா, டைரக்ட்டா இன்ஸ்பெக்டருக்கு போங்க. டைரக்ட்டா அங்கேயே நீங்க பயப்படவே வேண்டாம். இன்ஸ்பெக்டரும் உங்கள திட்ட போறதில்ல, எந்த ஒரு தகாத வார்த்தை யூஸ் பண்ண போறது கிடையாது. நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போங்க. சார் இது போல நான் பணம் வாங்கினேன் சார், என்ன தேவையில்லாம ஒரு சிவில் நேச்சருக்குள்ள இருக்க டிஸ்பியூட்ட வந்து பணம் வாங்கி குடுக்கறதுக்காக இன்வால்வ் பண்றாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார் அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. அப்படி மீறியும் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அங்கிருந்து கிளம்பி வாங்க. அங்கிருந்து கிளம்புனா உங்களை யாருன்னு இங்க தான் இருந்தவனு புடிச்சு வைக்க போறது கிடையாது. கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா உங்க கலெக்டர் ஆஃபீஸ், இல்ல கமிஷனர் ஆஃபீஸ், இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்
நேரா அங்க போங்க. கமிஷனர் சார பார்க்கணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள பார்ப்பாங்க. நேரிலேயே நீங்க மனு குடுங்க. அவங்க நேர்ல மனு குடுங்க. அடுத்த செகண்ட் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படியும் இல்ல, சரி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயமா இருக்கு சார். ஒரு சின்ன ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ இல்ல இப்ப ஏதோ ஒரு எஸ்ஐயோ இல்ல ஏதோ ஒரு சின்ன ஆட்கள் பண்றதுக்கு, அது எதுக்கு சார் நான் போய் நேர்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறது எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்ல உட்கார்ந்துட்டு உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதுங்க. லெட்டர் எழுதி கமிஷனர் அவர்களுக்கோ, இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கோ ஒரு மனு குடுங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா தாக்கல் பண்ணுங்க போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணணும், என்ன வார்ன் பண்ணணும், இதுக்கு மேல இந்த பிரச்சனை நடக்காதுன்றது உங்களுக்கு ஃபோன் போட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் 99% இது போல நடக்கிற சாத்தியங்கள் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. அதுவும் இப்போ நடக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் நேச்சர்னா கேஸஸே எடுக்காதீங்க. சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடாதீங்க. முக்கியமா இந்த பேங்க் ரிலேட்டட் கேஸ்ன்னு தான் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனே குடுத்துருக்கேன். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நான் ரொம்ப க்ளோஸா பழகுற ஆளு. எல்லா அட்வொகேட்ஸுமே ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க. அதனால சிவில் நேச்சர்னால டிபார்ட்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களே, நம்ம வந்து வீடியோ குடுக்குறது ஒரு விழிப்புணர்வுக்காகவும், ஒரு அவேர்னஸ்க்காகவும், ஒரு எஜுகேஷனல் விஷயம் தான். சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ, ஒரு விஷயம் நீங்க நெறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லவும் தான், நான் வந்துட்டு ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி புரியுமோ, அதுபோல நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். அது உண்மையிலேயே உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணுங்க. அது மட்டும் இல்லங்க. நம்ம இருக்கிறது வந்து ஒரு சின்ன சேனல், ஒரு சின்ன கம்யூனிட்டி தான். பட் நெறைய பேர் எனக்கு ஃபீட் பண்றீங்க இல்லையா? "சார் இது எனக்கு புரியல சார். இது கரெக்ட்டா சொல்லுங்க சார். சார் நீங்க இப்படி சொல்றீங்க சார். இது இது எனக்கு புரியல சார். ஒரு ஒரு சாமானிய மக்கள் மாரி சொல்லுங்க சார்." அப்படின்றீங்க இல்லையா? அதனால தாங்க நான் எப்பயுமே ரொம்ப சட்டம், இல்ல ஒரு செக்ஷன பேஸ் பண்ணி, இல்ல சட்டம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்றது இல்லங்க. சொல்லணும்னா சொல்லலாம். பட் நெறைய பேர் சொல்றாங்க. ஒரு லேமன் ஒரு சாதாரணமா ஒரு ரோட்ல நடந்து போறவன் வந்து ஒரு வீடியோவ போட்டு காதுல கேட்டாலுமே, ஒரு ஹெட்ஃபோன போட்டு கேட்டாலும், அந்த விஷயம் அவனுக்கு புரியணும். அது புரிஞ்சு அவன் அந்த விஷயத்தினால ஏதோ ஒரு புண்ணியம் அவனுக்கு அடையணும். இவ்வளோதாங்க. இது வந்து பல கிளையன்ட் எனக்கு ஃபோன் போட்டு சொன்ன விஷயங்கள் தான். உங்ககிட்ட நான் வந்து ஒரு சாமானிய மக்களா வந்து பேசி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குடுக்கணும். ஒரு எஜுகேட்டிவா ஒரு அவேர்னஸ் குடுக்கணுன்றத வந்து நான் எனக்கு ஒரு ஒரு புடிச்ச ஒரு பேஷனபிள் விஷயமாவே ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் அத வந்து ஒரு ஆசைப்பட்டு செய்ய போய், மேலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான கொரீஸ் இருந்தது, ஏதாவது கேள்விகள் கேட்கணும், ஏதாவது பத்தி நீங்க வீடியோ அவேர்னஸ் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஸ்டெப் எடுத்து அந்த அவேர்னஸ் வீடியோவ நான் உங்களுக்கு குடுக்குறேன். மேலும் பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.